பல்லாவரம் குரோம்பேட்டு அதாவது ஏர்போர்ட் ஏரியா இந்த ஏரியால எனக்கு ஒரு நல்ல ஒரு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் வேணுங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் வேணும். நல்ல ரெசிடென்ஷியலா இருக்கணும். ஐடி கம்பெனி, ஸ்கூல், காலேஜ் எல்லாமே நியர்பைல இருக்கணும். டிரான்ஸ்போர்ட்டுக்குமே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நியர்பைல இருக்கணும், அக்சஸ் இருக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்கல்ல, அதுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் இப்போ நம்ம சொல்ல போற அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போனாலும் ரொம்ப நியர்பைலே போயிடலாம். ஏர்போர்ட் போனாலும் நியர்பைல போலாம். அதே மாதிரி தாம்பரத்துக்கு போனாலும் ஈஸியா போக முடியும். ஐடி கம்பெனி, OMR, ECR இதை அக்சஸ் பண்ணாலும் ஈஸியா அக்சஸ் பண்ண முடியுங்க. அதாவது இந்த சரௌண்டிங் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ் நிறைய இருக்குங்க. அதே மாதிரி நம்ம ப்ராப்பர்ட்டில இருந்து நியர்பைல பாத்தீங்கன்னா ஸ்கூல், காலேஜ், சூப்பர் மார்க்கெட்ஸ், ஐடி கம்பெனிஸ் எல்லாமே இந்த நியர்பைல இருக்கு. எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம பல்லாவரம் 200 ஃபீட் ரேடியல் ரோடு இருக்கு இல்லையா, அதுல இருந்து அந்த ரேடியல் ரோட்ல இருந்து கரெக்டா ஒரு 300-400 மீட்டர் டிஸ்டன்ஸ்லயே தான் பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி லொகேட் ஆயிருக்கு. நல்ல ஒரு பயங்கரமான டெவலப்மெண்ட் ஆன ஒரு சூப்பரான ஒரு லொகேஷன்ல அமைஞ்சிருக்குங்க. அதே மாதிரி அபார்ட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹை ரைஸ்லாம் இருக்க கூடாது. அது மாதிரி நல்ல ஒரு UDS வேணும். ஒரு 3 ஃப்ளோர் 2 ஃப்ளோர் அந்த மாதிரி தான் இருக்கணும். UDSும் பாத்தீங்கன்னா இதுக்கு அதிகமா இருக்கணும் அப்படின்னு தேடுவீங்களா, அவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் போதுங்க. ஏன்னா 3 ஃப்ளோர் தான் நம்ம ப்ராப்பர்ட்டில இருக்கு. ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு தாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கவே கிடைக்காது. நல்ல ஒரு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அபார்ட்மெண்டோட ஃபுல் டீடைல்ஸ் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம்.